episode 2 of Game of Thrones. நம்ம IPL 2026 நம்ம பிரேக் டவுன் பண்ணிட்டு இருக்கோம். எபிசோட் 1ல வந்து RCB will they defend the title அப்படின்னு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ we are coming to the next episode, the most anticipated episode. In fact, it's about the two Pangalis, Mumbai Indians and CSK, 5 times champions. அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம், விடிய விடிய பேசலாம், நிறைய பேசலாம், அதுதான் உண்மையும் கூட. பட் இந்த 5 times champions இந்த வருஷம் அவங்களோட 6th டைட்டிலை எட்டுவாங்களா எட்ட மாட்டாங்களா, அதுதான் இந்த எபிசோட்ல நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம். இனிஷியல் தாட்ஸ். என்னோட ஸ்ட்ராங் ஹெட்ஜ் இயர் 2026 I think we are going to see a 6th title going in one direction நான் நினைக்கிறேன். என்னோட ஸ்ட்ராங் ஹெட்ஜ். which direction? எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் உனக்கு எலாபரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். This is just a hunch again. I think both these teams will have a good season for starters. பட் ஒரு டீம் வந்து which is lining up with ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, வில் ஜாக், ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட், அல்லா கசன்பர், ஷார்துல் தாக்கூர், தீபக் சஹர், then you've got Jasprit Bumrah, and at 12 you have Ashwini Kumar. I don't see a reason why this team will not go the distance. எனக்கு தெரிஞ்சு this team's got the might to leave Trent Bolt out. Is that why you're wearing blue? Not really. நான் இந்த டீமோட லைனப்பை பார்த்தேன். இவங்க எப்படி வேணா டீமை ஃபிட் பண்ணலாம். நாளைக்கு if they feel like எனக்கு ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட், வில் ஜாக்ஸ் 2 பேரும் வேணாம், நான் இவங்க 2 பேருமே வேணாம்னா நமந்தீரை உள்ள கொண்டு வந்துட்டு ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் நல்லா ஆடுறாருன்னா நமந்தீரை உள்ள கொண்டு வரலாம். பட் வில் ஜாக்ஸ் T20 வேர்ல்ட் கப் கடார் முடார் ஆடி இருக்காரு. நான் வரேன் சார் அப்படின்னு அவரும் கேட்கிறாரு ஃபினிஷிங் ரோலுக்கு. உங்களுக்கு ஃபினிஷர்னா எப்படின்னா 1 2 இல்ல, பக்கெட்டா இருக்கு. இவங்க என்ன பண்ணலாம், ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டுக்கு லைசன்ஸ் கொடுத்து இந்த பாருடா இதான் வான்கடே ஸ்டேடியம், இங்க நீ ஓங்கி துப்பினா பபுள் கம் வெளில போய் விழும், 2 வெய் மிட் விக்கெட் பார்க்கமா அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். திலக் வர்மா ஃப்ரீயா ஆடலாம். சூரியகுமார் யாதவ் கேன் கெட் இன் if ரோஹித் சர்மா gets out early. குவிண்டன் டிகாக் early அவுட் ஆனார்னா they can push குவிண்டன் டிகாக்னா திலக் வர்மா, ரோஹித் சர்மானா சூரியகுமார் யாதவ். சோ அந்த மாதிரியும் போகலாம். ஹார்திக் பாண்டியாவை பின்னாடி ஹோல்ட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட முன்னாடி அனுப்பலாம். இது எதுவுமே பத்தல உங்களுக்கு அப்படின்னா எங்களுக்கு வந்து கெட்ட பையன் சார் இந்த காலி அப்படிங்கிற மாதிரி அல்லா கசன்பர் ஒர்க் ஆகலன்னா மிச்சல் சாண்டரை கொண்டு வரலாம். எனக்கு இந்தியன் ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா ஆடணும்னா மயங்க் மார்க்கண்டேவே எடுத்துன்னு வரலாம். 2 கோடியை வச்சு நான் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டேன். ட்ரேட்ல இவங்க பண்ண அட்டகாசம் யாருமே பண்ணலப்பா. ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஆடுற வரைக்கும் எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே ஒரு ரன் சல்லி ரன் படல. சிபிஎல் ஆடினாரு, இவருக்கு பேட்டிங் வருமா அப்படிங்கிற மாதிரி ஆடினாரு. மும்பை இந்தியன்ஸ் ட்ரேட்ல எடுத்ததுக்கு அப்புறமா ஜெயண்ட் கோன்சாலஸ் மாதிரி இப்படி பேட்டிங் ஆடுற மாதிரி அங்க போயிட்டு பின்னி பெடல் SA20ல. இத்தனை பேர்கள்ல ட்ரெண்ட் போல்ட்ட மிஸ் பண்ணிட்டீங்க. ட்ரெண்ட் போல்ட் அவங்க விளையாட வேண்டிய அவசியமே இல்ல. ரயன் டிக்கல்டன் வேற இருக்காரு. அவரா குவிண்டன் டிகாக் டாப். ரயன் டிக்கல்டன் இப்போதைக்கு மயலா ஜெயவர்தனே, பாரஸ் மஹாம்ரே அவங்களோட கூட வேணா உட்கார்ந்துக்கலாம். ஏன் அவங்க குவிண்டன் டிகாக் எடுத்தாங்கன்னு அவங்களுக்கு சொல்றேன். 2020ல டைட்டில் அடிச்சாங்க கரெக்டா. அந்த டைட்டில குவிண்டன் டிகாக் தான் ஓபனர். வந்து இங்க ஓபன் பண்ணு கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. வந்து ஓபன் பண்ண போறாரு. சரியான ஸ்பாட்ஸ். இந்த டீம் வந்து இந்த வருஷம் டாப் 2ல குவாலிஃபை ஆகல அப்படின்னா யாரை ப்ளேம் பண்ணணும்னே எனக்கு தெரியல. Between Mumbai Indians and CSK. Yeah, see, Mumbai Indians வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் கம்ப்ளீட் டீமுங்க. நீங்க ஒரு T20 டீமை ஃபார்ம் பண்ணோம்னா இந்த டீம் தான். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியாவா இருக்கட்டும், வில் ஜாக்ஸா இருக்கட்டும், இவனா இருக்கட்டும், அவனா இருக்கட்டும், இந்த மாதிரி இட்ஸ் மோஸ்ட் கம்ப்ளீட் டீம். ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா பத்தி நிறைய பேசிட்டோம் அவரை பத்தி. And then you have options of மிச்சல் சாண்டனா, அல்லா கசன்பர், and நீங்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த் கூட ஷார்துல் தாக்கூர்லாம் நல்ல கிரிக்கெட் T20 கிரிக்கெட்ல செம்ம கிரிக்கெட், அவரும் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்காரு, அவரும் செம்ம ட்ரேடு. சோ இது மாதிரி இட்ஸ் த பெர்ஃபெக்ட் டீம். Will come. அந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு நம்ம டைப் பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன பாயிண்ட், நீங்க பீடா கிட்ட போறீங்கன்னு எனக்கு தெரியும். லாஸ்ட் இயர் அவங்க 3rd வந்தாங்க. They were 1 over away from getting to the final. Mitchell Santana 4 overs போட்டுருந்தாங்கன்னா they would have been in another final. Correct. They didn't complete his overs. Jasprit Bumrah first game கடல்லையே இல்லையா, ஆடவே first few games ஆடவே இல்ல, and still they came 3rd. Very slow start to the tournament. டெல்லியில ஒரு ரன் அவுட் அவுட்டதுல இவங்க திருப்பி டோர்னமெண்ட்டுக்குள்ள வந்தாங்க. அங்கேயிருந்து they never looked back. I think CSK have made a huge upgrade. அதாவது இந்த வருஷம் வந்து பேட்டிங்ல பவர் அப்படின்னா நான் எப்பவுமே சொல்ல பீடா கிண்டல் பண்ணுவாரு, பவர் ஹவுஸ் அப்படின்னு. இந்த வருஷம் பேட்டிங் பவர் ஹவுஸ் CSK. Okay. My jaw is dropping wanting to watch Deval Brevis plays. But between the two நீங்க இப்படி கன்ஃபியூஸ் பண்ணீங்க. இல்ல who will oda like he said CSK have just evolved beautifully.
லாஸ்ட் இயர் அதை பத்தி நிறைய பேசணும். they didn't have the best of auction, which happens. Okay. நீங்க first half of the tournament பாத்தீங்கன்னா they had very one dimensional players, so the top 5-6 ல பாத்தீங்கன்னா, but அதுக்கப்புறம் again what worked for them, they got some superb replacements. when Deval Brevis, Urbil Patel, Ayush Matre, மூணு பேர் வந்து they actually took the team to actually winning a few games and at least ending in a feel good factor. சரி நம்ம சரி ஆடல இந்த சீசன், but at least looking forward to next season we have some people who can really step up. போன வருஷமே அந்த ஃபவுண்டேஷனை போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் the Sanju Samson, okay, cricket ஆமா இல்ல சரி அப்புறம் பேசலாம். ஆமா என்னோட இனிஷியல் தாட்ஸ் தான் இதோட முக்கியமா இன்னொரு ரீசன் நான் சொல்றேன். அவர்கிட்ட நான் போகவே கூடாது, போனா திரும்பி வர முடியாது, ஏன்னா பாட்டு பாடிடுவாரு அவரு. அதனால 14 ரெண்டும் சேர்த்தா 29, 9 2 கழிச்சா 7 தலை போற ரீசன். இதுக்கு மேல ரீசன் வேணும். அந்த அசுல் ராஜா படத்துல கேட்பான், போடா 28ல இருந்து 21 கழிச்சா 7 பிரியாணி. ஓகே பீரா, கமிங் டு யூ. 2008ல இருந்து 2012 வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் 0 டைட்டில்ஸ். 2013ல இருந்து 2020 வரைக்கும் 5 டைட்டில்ஸ். 2020ல இருந்து 26 இப்ப வரைக்கும் நோ டைட்டில்ஸ். இந்த வருஷம் மாறுமா? குழந்தை நீ 5 டைட்டில் தான் இது வரைக்கும் பார்த்திருக்க. இப்ப நீ பார்க்க போறது 6வது டைட்டில். பார்க்கணும்னு நினைக்காத, நொந்துடுவ அப்படின்ற மாதிரி. ஒரு சில டீம் எல்லாம் பேட்டிங் ஹெவியா இருக்கு. எந்த டீமா பார்த்தாலும் இந்த டாப் 4 வந்து ஐயோ இவன் மேட்ச் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருவானோ, அவன் ஜெயிச்சு கொடுத்துருவானோ. The team which has got balance with both bat and ball, அந்த டீம் அப்படின்னு பார்த்தா மும்பை இந்தியன்ஸ். அவங்க பேட்டிங்கை பார்த்தாலே இன்டிமிடேட்டிங்கா இருக்கு. ஒரு பக்கம் பின்னாடி வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டு. டாப் 4 பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க ஆட போறாங்க, வாங்கடா டே அப்படின்னு கூப்பிடுறா வான்கடையில. இப்ப போலிங் போடுற டீம் எல்லாம் எப்படி யோசிப்பாங்க? இப்படிதான் யோசிப்பாங்க, நாங்க போலிங் போட்டு தான் கிடைச்சாச்சு, நீங்க அடிச்சு தான் ஓஞ்சாச்சு, நாங்க குழம்பி தான் மேட்ச் போச்சு, உங்க பேட்டிங் ஃபெயில் ஆகுமா? ஒண்ணுமே விவரங்கள் புரியல, எங்க போலிங் போடுறதுன்னு தெரியல, யாருக்கர் எல்லாம் போட்டாச்சு, மொத்தத்தில் பைத்தியம் பிடிச்சாச்சு பாடுவான். கலக்குது பார் பேட்டிங் ஸ்டைல், சிக்குவாய் போலரு, இப்ப மேட்ச் போச்சு தூளே அப்படின்ற மாதிரி. இவனை இந்த தடவை ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா நடந்து படியேறி இவங்க போவாங்க. இன்னொரு கிரேட்டஸ்ட் திங் வாட் தே ஆர் கோயிங் டு டூ இஸ் எப்படி ஜஸ்பிரீத் பும்ராவை பதுக்க போறாங்கன்னு. தீபக் சஹர் ஒரு ஜெனுவன் பவர் பிளே போலரு. ஒன்னு ட்ரெண்ட் போல்ட் இல்ல தீபக் சஹர், 2 பேர்ல ஒருத்தர் 3 ஓவர் கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு 2 ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி ஓடி வந்து குழந்தைக்கு தூளி ஆட்டுற மாதிரி ஒரு ஆக்ஷன்ல ஒருத்தர் போடுவார் பாருங்க, வில் ஜாக்ஸ். அவருக்கு ஒரு ஓவர் ஏமாத்திட்டாங்கன்னா இப்ப நீங்க ஒரு 6 ஓவர்ல ஒரு 60 for 2 ஆப்போசிஷன் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து 4 ஓவர் ஆஃப் பும்ரா அந்த மிடில் ஓவர்ஸ் அப்படிங்கும் போது இவங்களோட பேட்டிங் லைனப் பயங்கர இன்டிமிடேட்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. குவிண்டன் டி காக்க மரண ஃபார்ம்ல இருக்காரு, அவருக்கு ஒரு பேக்கப் ரயான் ரிக்கல்டன். அதுக்கப்புறம் பெரியப்பா இந்த தடவை சூலத்துல முதுகுல குத்திட்டு தான் வர போறாரு எல்லாருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திலக்கு வருமா? வரும். அதுக்கப்புறம் பார்த்தா பலே பாண்டியா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டு, வில் ஜாக்ஸ், தேவைப்பட்ட நமந்தீர் வேற உங்களுக்கு பேக்கப் இம்பாக்ட் அப்புங்கும் போது இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. தே பாத்வே to playoffs is going to be very very easy. As சொன்ன மாதிரி, if they are not going to finish on top 2, it is going to be a great surprise for everyone. மும்பையோட சர்ஜ இந்த தடவை யாராலையுமே நிறுத்த முடியாது. வாங்கடா டே. இன்ஃபேக்ட் நீங்க வந்து சொன்னீங்க பும்ராவை எங்க பதுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. பட் we do have a news that பும்ரா வந்து BCCI Center of Excellenceல வந்து இருக்காரு அப்படின்ட்டு. Just like we are 2 or 3 days away from IPL and he's at the BCCI Center of Excellence. I'll have to take... I probably think it could be a case of assessing Bumrah. Okay. ஏன்னா பும்ரா வந்து கோல்டு மாதிரி 15,000 இருந்தது. இப்ப இருக்கிற உலக நிலவரத்துல டப்புனுக்கு இறங்கினாலும் அந்த ஸ்டாக் திருப்பி தேவைப்படுற ஒரு ஸ்டாக் கோல்டு திருப்பி ஏறதான் போகுது. ஸோ லைக்வைஸ் ஐ ஃபீல் பும்ரா அசஸ் பண்ணிட்டு இத பாருங்க அவங்க ஒர்க் லோட் எப்படி மேனேஜ் பண்ணுங்க, மேபி தே குட் கிவ் டைரக்டிவ். ஓகே, தட் குட் பி a possible thing. பட் ஆனா இந்த சிவாஜி படத்துல ஆதி சொல்லுவார்ல,
அது வேண்டாங்க. நீங்க பாட்டு பக்கத்திலேயே ஒரு கடையை போட்டு 5க்கும் 10க்கும் மெடிக்கல் சீட்டை கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பக்கத்திலேயே எல்லா ஆளையும் வச்சுக்கிட்டு வர டீம் எல்லாம் நீங்க வாங்க, உங்களுக்கு 250 போதுமா, உங்களுக்கு 150 வச்சுக்கவா. ஸோ பேசிக்லி நாளைக்கு நான் ஜஸ்ட் லுக்கிங் அட் அ சினாரியோ. ஃபார் எக்ஸாம்பிள் SRH போறாங்க வான்கடைக்கு, நமந்தீரே அவங்க விளையாடிடுறாங்க. வாங்க அபிஷேக், வாங்க டிராவிஸ், பால் கொஞ்சம் திரும்பும், நாங்க வில் ஜாக்ஸையும் நமந்தீரையும் வச்சு ஓப்பனிங் பவுலிங் போடுறோம், பும்ராவை வேணும்னா நடுவில் கொண்டு வந்து அடைச்சிக்கிறோம், கோட்டையை அடைச்சிக்கிறோம், அதுக்கப்புறம் அல்லா கசன்பரை வச்சு போடுவோம், வேணும்னா நாங்க கெட்ட பையன் சார் அந்த காலி அவனையும் இறக்குவோம் லைட் ஹேண்டர்ஸ் அகேன்ஸ்டா அப்படின்னு ஒரு விக்கெட்டை போட்டாங்கன்னா இவங்க ஸ்பின்னிங் விக்கெட்டையும் ஆட முடியும். ஏன்னா அவன் சொல்ற மாதிரி நண்பன் ரோஹித் சர்மா ஸ்பின் நல்லா விளையாடுவான், அதாவது குவிண்டன் டிகா கொஞ்சம் பெருக்கி தள்ளுவாரு, சூர்யா பெருக்கி தள்ளுவாரு. ஐ டோன்ட் சி அவங்களோட பிக்கெஸ்ட் அக்யூரசி ஃபீல் பால் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகாம முட்டிக்கால் கீழே முழங்கால் கீழே போச்சுன்னா அந்த பேட்டிங் ஆர்டர் கஷ்டப்படும். சோ வர எல்லா டீமுக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, மும்பை வராங்கன்னா பால் முழங்காலுக்கு மேல பவுன்ஸ் ஆகக்கூடாது. பவுன்ஸ் ஆகாம ஒரு விக்கெட்ல நீங்க ஆடினீங்கன்னா ஐ திங்க் தேர் இஸ் a good chance. They are a solid mighty side. And ஒரு விஷயம் தான், tactically on the field if they don't go wrong in over deployment they should be fine. Do you also agree like எந்த சேஞ்சஸுமே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா மாட்டினாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல செட் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்சல்யூட்லிங்க. நீங்க பாருங்க, லைக் ஹீஸ் நேம்ட் எவ்ரிபடி. ஐ திங்க் தே ஆர் த பெஸ்ட் டீம் இன் த காம்படிஷன், பை டவுட்டே இல்லை. அவர் பிரச்சனை சொன்னல, பேட்டிங் இருக்கு, bowling இருக்கு, ஃபீல்டிங் இருக்கு. எனக்கு தெரியலங்க, ஐ டோன்ட் சம்டைம்ஸ் again this may sound very different. Sometimes ரொம்ப டீம்ல too many champions in the can ego come into play and adu mari edha aalama. I think that's the only thing. That's the only thing. Yes, that's the only thing. Because நான் நிறைய வாட்டி பாத்துக்கேன் நம்ம லீக் மேட்ச்ல இந்தியா சிமெண்ட்ஸ் கெம்ப்ளாஸ் கடப்பார சைடா இருக்கும், அஸ்வின் பத்ரி தினேஷ் படன்னு இருக்கும். ஆனா there will be times when they a lot of time they lose to teams which are much lesser to them. So that's the only thing I can think of. I'm just trying to find a reason எப்படி மும்பை அடிக்கும். நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. ஆக்சுவலா கோட்டால விக்கெட் பவுன்ஸ் கம்மியா இருந்தா அங்க கஷ்டப்படலாம். Only other thing is how can you upset them? So அண்டரா மன போடலாம். பவுன்ஸ் விக்கெட்ல பவுன்ஸ் இருக்க கூடாது. You have to play them on a clear surface. பவுன்ஸ் இருந்தது, they can sit on the back foot, hit off the back foot and come off the front foot. தட் இதெல்லாம் அநியாயம், ரொம்ப இதெல்லாம் தப்புங்க. இதெல்லாம் இந்த பழைய NFS எல்லாம் விளையாடும் போது நம்ம சொல்லுவோம் அந்த சீட் கோடுன்னு, ரோட் ரேஸ் சீட் கோட் போட்ட உடனே வண்டி வேகமா ஓடும். அந்த மாதிரி திடீர்னு ஏனோ தானோ மேல டாப் ஆர்டர் ஆடி இந்த வில் ஜாக்ஸ் இங்கிலாந்து மிடில் ஆர்டர்ல ஆடுறாங்க. அவன் என்னடா நான் தாங்க நெக்ஸ்ட் ஃபினிஷர்ங்கிற மாதிரி அவன் பேட்டிங் ஆடுறான். எல்லா சைடும் எல்லா பக்கமும் கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஃபயர் ஹீரோ டொமஸ்டிக் டேலண்டா வச்சிருக்காங்க. கரெக்ட். மயங்க் மார்க்கண்டே ட்ரேட்ல வேற எடுக்கிறாங்க. அவன் மயங்க் மார்க்கண்டே சிம்பிளா சொல்றேன், மயங்க் மார்க்கண்டே என்ன பண்ணிருக்கான் நம்ம எல்லாம் கவனிக்கலாம். கிரிக்கெட் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க இதெல்லாம் கேஜ் பண்ணிடுவாங்க. மயங்க் மார்க்கண்டே இவங்க தான் கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட். இவங்களே குண்டு வைப்பாங்களா மாதிரி செமையா போட்டா நாவல்டி ஃபேக்டர் இருந்தது. Then he just fell off. It is very natural. ஒருத்தன் வரான், அவன் பால் உங்களுக்கு என்ன போடுறான்னு புரியலன்னா அதுக்கப்புறம் they will learn to see it. நீங்க வீடியோ ஃபுட்டேஜஸ்ல அவன் கொஞ்சம் அப்படி he fell off the radar. அதுக்கப்புறம் வேற டீமுக்கு போனான். ஒரு 2-3 டீம்ல இருந்திருக்கான். RRல இருந்திருக்கான், அங்க ஹைதராபாத் போனான், இங்க வந்தான், பஞ்சாப்ல ரெகுலரா ரெட் பால் கிரிக்கெட் ஆடுறான். இஸ் மெச்சூர்ட் as a bowler. இப்ப என்ன அவன் சொல்லிட்டான், IPL பொறுத்த வரைக்கும் வான்கடையில ஹை வேல்யூ ஸ்பின்னர்ஸ் எங்களுக்கு வேணாம். We will go for spinners with experience. எனக்கு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா காலி இருக்காரு, அல்லா கசன்பர் போன தடவை ஆல் அவுட்டா போய் எடுத்திருக்கோம், அவர் இன்ஜுரியில வெளில வந்திருக்காரு. அப்படி இதெல்லாம் வேணாம், ஃபாரின் ஸ்பின்னர் ஆனா அப்படின்னா நீ வேணா அடிக்கலாம். மார்க்கண்டே இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு trying to find a reason why they shouldn't qualify. அதான் இது மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. இன்ஃபேக்ட் நான் ஆப்போசிஷன்ல உட்கார்ந்திருக்கேன், இவனை எப்பற அடிக்கலாம், come on let's find, come on soldiers, let's find a reason அப்படினா அவ்வளவுதான். பால் பவுன்ஸ் ஆகாம. No, but I still நான் வந்து வித்யுத் சொன்ன அந்த கேள்வியில இருந்து தான் உங்ககிட்ட அந்த கேள்விக்கு நான் வரணும். சூரியகுமார் யாதவ் தலைமையில தான் வந்து ஹர்திக் பாண்டியா அவங்க எல்லாருமே வந்து விளையாண்டுருக்காங்க. பட் இங்க வரும்போது IPLக்கு வரும்போது தலைமை மாறுது, ஈகோஸ் விளையாடுமா? Does that happen? சூரியகுமார் யாதவ் வந்து இந்தியாக்கே T20 ஜெயிச்சிட்டேன், IPL கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நினைச்சா அதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. கரெக்ட். பட் ஐ எம் ஷுர் there is brains trust enough there to say டேய் ஆடா டேய் ஆடலாம்டா ஜெயிக்கலாம்டா டேய் நல்லா நம்ம விளையாடுனா நல்லா ஜெயிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் விளையாடுவாங்க. Why I want to again talk about this is GT ல இருந்து ஹர்திக் பாண்டியா இங்க வந்தப்போ the season was a little bad for Mumbai Indians. அத நம்ம பார்த்திருக்கோம். Let's give it to Hardik. It's been hard, right? வந்த உடனே வந்து மும்பை சாராஜா ரோஹித் சர்மா he came and correct. But Hardik எதுவும் தப்பு பண்ணல. GT ல இருந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் டைட்டில், செகண்ட் இயர் ரன்னர் அப், அவன் ஒன்றும் தப்பு பண்ணல. He came here, he had to face that. And next நீங்க ஏதாவது ஒரு டீம் நீங்க ஹார்திக்க போயிட்டு நீ டைட்டில் வின் பண்ணிருக்க ஆனா நீ வெளில வந்துரு அப்படின்னு கூப்பிட்டா அவனை கூப்பிட்டுட்டே நீ வா அந்த பக்கம் நில்லு
நீ தட்டெல்லாம் எடுத்துட்டு அப்படியே சொல்ல முடியும். அவன் கேப்டனா ஒரு இடத்துல இருந்திருக்கான், அவன் கேப்டன் தான் பண்ணணும் திருப்பி டீமுக்குள்ள வந்தான். ஸோ இஸ் கம் தேர், யூ ஆஃபர்ட் ஹிம் கேப்டன்சி. Credit to Mumbai in my view. அவ்வளோ ப்ரெஷரையும் go through பண்ணிட்டு next year they held on to him as a captain. And he got into the third place. Now the next year they are saying we made a commitment. அதாவது ரொம்ப முக்கியம் என்ன தெரியும்ல, ஒரு பிளேயர் ஹார்திக் பாண்டியா ஒன்றும் கம்மி கிடையாது பிளேயரா. சூரியகுமார் யாதவோட ஹார்திக் பாண்டியா ஒன்றும் கம்மி பிளேயர் கிடையாது. And with all that they are finding a way to respect a player. ஒன்னு வந்து நான் ஹார்திக் பாண்டியாவை ரெஸ்பெக்ட் பண்றேன், பட் சூர்யா தான் கேப்டன் அப்படின்னு சொன்னா அது ரெஸ்பெக்ட் கிடையாது. They are handling it very nicely and credit to them for how they are doing it. நான் என் வேர்டை கொடுத்திருக்கேன், I have committed to Hardik and I will hold my end of the bargain. It's probable that in the வருஷம் ஒருவேளை மும்பை ஜெயிக்கலனா they might say I want to move on from Hardik. But நீ நான் கூட்டு வந்திருக்கேன், I will give you 3 years of captaincy. Works, right? இதோட என்ன நீங்க ஒரு டீமை ஸ்டேபிளா ரன் பண்ண முடியும்? Well said. Okay. P-Dog, what do you think? எந்த ஒரு இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாருமே சொல்றீங்க கன்னு டீம், பேட்டிங் இருக்கு, bowling இருக்கு, ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இதுவும் ஒண்ணு வந்து நமக்கு ஒருவேளை இது தப்பா போயிருமோ அப்படின்னா, இஃப் யூ லுக் அட் மும்பை இந்தியன் ஸ்குவாட், ஏதாவது அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? அவங்களுக்கு எதுலேயுமே ஹோல் இல்லை. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, தே வாட் அ சாலிட் டாப் 3. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர் பாருங்க, ஃபினிஷர்ஸ் பாருங்க, டிஸ்ட்ரக்ஷன். அந்த ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் ட்ரேட்ல எப்போ எடுத்தாங்க? தே டுக் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் when he was in low form of his life. அதுதான் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்றது. அதுவும் ரொம்ப அழகா அந்த தீபக் சஹருக்கு போலிங்ல ஒரு பேக்கப் அஸ்வினி குமார் அப்படின்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க. அவங்களோட மெயின் டேக் கொஞ்சம் ஸ்பின் லைட்டா இருக்கு. பட் ஒன்லி ப்ராப்ளம் இஸ் இப்ப சென்னை இந்த மாதிரி ஒரு சில முல்லன்பூர் இந்த மாதிரி ஒரு பிச்சர்ஸ்ல ஆடும்போது தே ஆல்சோ ஹாவ் த குஷன் ஆஃப் கேட்டா பயசார் காளி அப்படின்னு என்ன மாதிரி கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருக்காரு. இடது கையில போலிங் போடுவாரு, இடது கையில பேட்டிங் ஆடுவாரு. அவர் பேர் மிச்சல் சாண்ட்னர். அவரை வேற கொண்டு வந்து அந்த கேப்பையே அவங்க அடைச்சிருவாங்க போது இவங்களுக்கு லூப் போல எதுவும் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், இந்த பிரைமரி ஸ்பின்னர் இஸ் கோயிங் டு பி மயாங்க் மார்க்கண்டே. Yes, played for India, played cricket at the highest level. அப்படிங்கும் போது இவங்க சர்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு டீமையும் இவன் தேர மாட்டான்னு நீங்க சொல்லவே முடியாது. இப்ப நம்ம வந்து ஒரு சில டீம் அன்பார்ச்சுனேட்டா இவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க. நீ ஏன் சொல்றோம்னா சீயிங் த மைட் ஆஃப் அதர் டீம்ஸ். இப்ப நான் நிறைய குளோபல் லீக்ல ஒர்க் பண்ற ஒரு சில டீம் பார்க்கும்போது சந்தோஷப்படும், அப்பாடா 2 மேட்ச் இந்த டீமோட இருக்குடா, ஒரு 2 4 பாயிண்ட் இருக்குன்னு. அந்த மாதிரி ஐபிஎல்ல நீங்க எந்த டீமும் சொல்லவே முடியாது. அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி கடோத் கஜனா இங்க இருக்காங்கும் போது இவங்க பிளே ஆஃப்ஸ்குள்ள போறதை நிறுத்தவே முடியாது. இன்னொன்னு சொல்றேன், இஃப் யூ ஆஸ்க் மீ a question whether will they go on and win the title, தெரியாது. ஏன்னா ஆன் a given day on a tournament like IPL எல்லாமே உங்களுக்கு தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால ஏதாவது கிட்ட கிட்ட வர முடியும் அப்படின்னா வேற ஒரு கால்குலேஷன்ஸ், வேற ஒரு அனாலிசிஸ், வேற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ், இந்த பிளே ஆஃப்ஸ் மட்டும்தான் கெஸ் பண்ண முடியும். மும்பை வந்து பிளே ஆஃப்ஸுக்கு போல அப்படின்னா அது ஒரு 16வது உலக அதிசயம் தான் நான் சொல்லுவேன். No one can stop Mumbai Indians. They will ease through to playoffs. இல்ல பேசறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே மக்களே, ஒரு முக்கிய அறிவிப்பு. சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு போல அப்படினா பீடாக் வந்து அவர் பேரை மாத்திப்பாரு. அதையும் நம்ம சொல்றோம். பட் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 2 ஹைலைட் ரேபிட் ஃபயர் போறதுக்கு முன்னாடி ரேபிட் ஃபயர் இது சிஎஸ்கே பத்தி பேசல. இல்ல குழந்தைக்கு தூளி கட்டற மாதிரி ஓடி வருவாங்க. என்னோட ஃபேவரட் அதான் இன்னைக்கு. அண்ட் ரெண்டாவது என்னன்னா வராண்டா 2 பாயிண்ட் அப்பாடா. ஏன்னா அவர் ஆர்சிபில வேலை பார்த்திருக்காரு, அதுக்கப்புறமா எங்களோட கிங்ஸ்ல வேலை நாங்க 2 பேர் பேசிப்போம், ஏய் 2 பாயிண்டா 2 பாயிண்டா எவ்வளவு கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். எனிவே ஓகே ஆல்ரைட் எஸ் மும்பை இந்தியன்ஸ் பத்தி நம்ம எல்லாம் பேசியாச்சு. ஆல் ஆஃப் யூ அக்ரி தட் டாப் 2ல அவங்க கண்டிப்பா ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் we all are agreeing to it. Now moving on to the next 5-time champions, CSK Roar னு ஒரு பியூட்டிஃபுல் ஈவென்ட்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இட் லுக்ஸ் லைக் the 2.0 version of CSKங்கிற மாதிரியே இருக்கு. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து இருந்துச்சு. Will they get their 6th title? It's going to be an interesting year, Shastika. என்னோட வியூல I just think CSK is in a new stance, right? New stance na Sanju வந்திருக்காரு. Sanju is on an all-time high in his career. Then you got a young brigade of Ayush Matre, Deval Brevis, I won't necessarily call Khalil youngster, but Anshul Kamboj, your Noor Ahmed. There is a young battalion of players who are ready to take on CSK for the next decade or so, right?
ஸோ இதை நம்ம வந்து ஒரு பெடஸ்டல்ல வச்சு பார்க்கும்போது would I say they are favorites to win the title this year? Maybe not. Okay. But I think they will get through this year. And அப்படிதான் நான் நினைக்கிறேன். And get throughனா நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா their batting should fire on all cylinders as expected. Dubey ஒரு upgraded version வந்திருக்காரு. லாஸ்ட் இயர் டூபேக்கு அவ்வளவு பெரிய ஒரு நல்ல இயரா இல்ல, பட் ஐ திங்க் இஸ் கமிங் as a better player and probably fitter. போன தடவை ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருந்தது, அதோட ஒரு மேனேஜ் பண்ணாரு, அதை நம்ம மறக்கூடாது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனி டீம் தட்ஸ் பிளேயிங் சென்னை வில் சே இந்த பேட்டிங்ல எனக்கு எப்படா bowling போட போறோம். ஏன்னா ஐ வில் டெல் யூ, நான் இப்ப ரீசெண்டா பிராக்டிஸ்க்கு போயிருந்தேன், அங்க விக்கெட்டை பார்த்தேன், பிராக்டிஸ் விக்கெட் அடிக்கிறதுலாம் சும்மா தெரிச்சு வெளியே போய் விழுந்தது. தட்ஸ் a great sign. அந்த பேட்ல போன வருஷம் நாங்க பிராக்டிஸ்ல அடிச்சோம்னா பிராக்டிஸ் பிச்சில சும்மா ரங்கராட்டின மாதிரி சுத்தி இருந்தது காத்துலயே. ஒரு 10 பேர் வருவாங்க கேட்ச் பிடிக்க, யார் அடிச்சாலும். இந்த தடவை அடிக்கும் போது இட் வாஸ் டிராவலிங், விச் இஸ் a great sign. நெக்ஸ்ட் நான் நோட் பண்ணது என்னன்னா சஞ்சு சாம்சன் வாஸ் ஃபீல்டிங். So that's an indication that probably he could be fielding. Okay. And last but definitely not the least, இந்த பேட்டிங் லைனப்புக்கு எப்படி காம்ப்ளிமெண்டரியா ஒரு லைனப் அச்சீவ் பண்ணிருக்காங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆயுஷ் மாத்ரே இஸ் கோயிங் டு கோ பெர்சர்க். அவன் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் அப்புறம் அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல பாத்துட்டேன், இன்டென்ட்ல பேக்வர்ட் ஸ்டெப்பே இல்ல. ஹெவிலி ஆஃப் சைடட் பிளேயர். ஓகே, ஹெவிலி ஆஃப் சைடட் பிளேயர், ஹெவிலி பேக் ஆஃப் லெங்த் ஹிட்டிங் பிளேயர். ஓகே, அவரோட யூ ஆர் கப்ளிங் சம்பவுண்ட் லைக் ருத்துராஜ் கைக்வாட் who is very good. I hope they do. Otherwise Sanju Samson and Ayush Matre are pretty similar in the lengths they hit. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஆயுஷ் மாத்ரே வந்து தூரமா இருக்கிற பால செமையா அடிப்பார், because he can pull the ball, he plays it through the offside. But Sunrisers game last year பாருங்க, Pat Cummins went full for Ayush Matre and he skewed it to mid off. Okay, so Sanju Samsoனும் very similar, தூரமா இருக்கிற பால நல்லா ஸ்கியூ பண்ணுவாரு, ஆஃப்சைட் மேல எலிவேஷன் லைக் பண்ணுவாரு, புல் ஷாட் நல்லா ஆடுவார். very similar players. I know Ruturaj wants to bat at 3, but I would love to see Ruturaj and Ayush Matre open the batting, because Ruturaj gets on the front foot. அந்த லெங்த் மாறும் ரெண்டு பேர் ஆடும் போது. நீங்க ஃபுல்லரா போட்டீங்கன்னா he will cream through the covers and mid off. Sanju was batted at the 3 in the past. So if he bats at 3, gives you an option of Dubey or Brevis at 4. Depending on left hand உங்களுக்கு வேணும்னா you can take them down. Then you got Urvil Patel வேணா நீங்க Urvil Patel ஆடலாம், but then you got the two brothers at 14.5. Prashant Veer I think will play. So இவங்களோட பேட்டிங் இஸ் தேர் ஹெவியஸ்ட். அதாவது எப்படி சொல்லணும்னா, நீங்க ரம்மி கார்டுல பிடிக்கும் போது இவங்க பேட்டிங் தான் ஜோக்கர். அவங்க போலிங்னால பேட்டிங்கை காம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா I don't see a reason why they will not go the distance. So do you think bowling can complement their batting with they have to. I think they have gone with a very heavily strong batting lineup. I think I think they will look to compensate by getting 20 plus runs more with their batting. Bowling இருக்கு அவங்களுக்கு. In case அது பண்ண முடியல அப்படினா they need the bowling இதல. They do. Obviously somebody like Khalil had a fantastic season last year. And Noor பத்தி தெரியும் எல்லாருக்கும். He is very with. He had some smart picks in Rahul Chahar is a good bowler. I think Markandeyan பத்தி பேசிருக்கோம். I think Rahul Chahar will be a very very good pick. எனக்கு தெரிஞ்சு to replace somebody like Ravindra Jadeja is very very difficult. Somebody like Akil Hussain, அவர் வந்து he plays leagues all over the world. He bowls in the power play. Sorry, just to throw the question. நாலு ஃபாரினர் யார் ஆட முடியும்? அதான் பாக்குறேன். அகில் ஹுசைன் ஆடுவீங்களா, இல்லனா ஐ கூட ஜஸ்ட் த்ரோ இன் பிரசாந்த் வீரன் சேகர், நீ எல்லா மேட்ச் ஆட போறீங்களா? யூ கோட் ப்ளே Brevis, definitely you are going to play Nathan Ellis. அவர் இல்ல obviously. You are looking at a Brevis and then you are obviously looking at Brevis and Matt Henry should play. கண்டிப்பா ஆடுவாங்க. And then I think Akil Hussain will play. And I think obviously நீங்க சொன்ன மாதிரி Chennai pitch has changed over the years. Last year பார்த்தா it's not the pitch. No, but for the T20 World Cup we saw actually Akil Hussain ஆடவே முடியாது இந்த டீம்ல. ஆடினா நல்லா இருக்கும். ஆமா, அதாவது I think he has to be Noor's 4 overs are going to be very very crucial. The other 4 overs is going to be of immense. ஏன் நான் சொல்றேன், I'll give you a reason. அன்பே சர்வத்துல சொல்ற மாதிரி கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியல, இருந்தா நல்லா இருக்கும் தான் சொல்றேன். அகில் ஹுசைன் ஆடுவாரா இல்லன்னு தெரியல, ஆடினா நல்லா இருக்கும் தான் நான் சொல்றேன். What about Jamie Overton? Yeah, I get there. They caught in a lot of ஒரு அந்த ஃபர்ஸ்ட் 6 சொன்னல, அப்படியே டக்கு சொன்னல ஃபர்ஸ்ட் 6. அதுக்கு அடுத்து வரவே இல்லையே. அதுக்கு அப்புறமா ஏன் வரலனா எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா you have to play Matt Henry. Matt Henry is your new ball bowler, okay? Anshul Kamboj and Khalil are also new ball bowlers. நீங்க போன வருஷம் குஜராத்தோட CSK came back really well in that last game. Yes. CSK played really well. அந்த சம கேம் அது 220 yard அடிச்சு ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிடும். சோ அந்த கேம் வந்து Anshul Kamboj ஸ்ட்ரைட்டா பவர் பிளேல போட்டுவாங்க 3 ஓவர். I think Anshul Kamboj will give you 1 over at the death. Yeah. Khalil will give you 1 over at the death. Khalil will have to bowl 2 ன்னு தோணுது எனக்கு. ரொம்ப கஷ்டம். 2 overs வந்து போடுவாங்க. Too much of a gamble. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, Khalil will bowl 1, which gives you 19th and 20th. Noor has to bowl the 18th.
தட் இஸ் வே யூ ஹேவ் டு லைன் அப் திஸ் சைடு. நீங்க புதுசாலாம் கொண்டு போய் டெத் பவுலர்லாம் கொண்டு வர முடியாது. ஓகே, விச் இஸ் வை ஐ திங்க் அகில் ஹுசைன் ஆடுறது ஆல்மோஸ்ட் ரூல்ட் அவுட் நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப கஷ்டம். பட் நீங்க அகில் ஹுசைனை ஆடணும்னா எதுக்காக ஆடணும்னு கொஞ்சம் யோசிங்க. இப்ப நீங்க அகில் ஹுசைனை ஆடணும்னா அகில் ஹுசைன் வந்து பவர் பிளே பவுலர். பவர் பிளேலயே நீங்க 3 பவுலர் வச்சிருக்கீங்க. அன்சுல் கம்போஜுங்கிறீங்க, கலீலுங்கிறீங்க, மேட் ஹென்றி. இதுல இவரையும் போட்டீங்கன்னா இங்க போடாத ஒரு டெத் பவுலரை பின்னாடி கொண்டு போய் போறோம். சோ பேசிக்கலி நான் மற்ற டீமை ஸ்கின் பண்ற மாதிரி தான் ஸ்கின் டிஃபரெண்ட்லின்னு சொல்றேன். உங்ககிட்ட இல்ல அந்த ஆஸ்பெக்ட். கவர் இட் டிஃபரெண்ட்லி. ஓகே. P-Dog, line-upல the top 6 சொல்லிட்டாங்க. Both of them are not able to come to 7, 8, 9, 10, 11 and impact of course நம்ம யாருன்னு இன்னும் நம்ம பேசல. But what is your thought on this? Because there's a lot of there's too much or there's too little ன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி மாதிரி பாட்டுக்காடா பிரச்சனை, பாட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. பழந்தின்னு கொட்டை போட்டு பழந்தின்னு பாட்டிலேயே ஒருத்தன் இருக்கேன். எங்கிட்ட கேட்டா உங்களுக்கு பாட்டாடா கம்போஸ் பண்ணி தர மாட்டேன், நானு வச்சு புழிஞ்சிட மாட்டேன் நான் ஒரு பாட்டு. கரெக்டா நான் சொல்றது? சீக்கிரமா லிரிக்ஸ் பாடி தொலையும். இல்ல நீ சொல்லிடு தம்பி, இந்த பாட்டு தான் சிஎஸ்கே வந்து அவர் ஒவ்வொரு தடவை உள்ள போகும்போதும் பாடணும். யாரும் பாட்டு பாடும்போது குறுக்க பேசாதீங்க, நல்லா கேட்டுக்கோங்க. 7 நம்பர் போட்ட தங்க கோடம் எங்க சிஎஸ்கேக்கு நீ மகுடம், நீ ஆட வந்தா மொத்த கூட்டத்துக்கும் தெய்வீக தரிசனம், நீ 6 போடு கூட்டம் விசில போடும், நீ 6 போடு கூட்டம் விசில போடும், 7 நம்பர் போட்டு தங்க கோடம் கிரிக்கெட் உலகத்துக்கு நீ மகுடம் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டை ஒவ்வொரு தரையும் அவர் உள்ள போடும்போது தயவு செஞ்சு போட்டு தொலைங்கடா. எந்த வருஷம் பிறந்தீங்க P-Dog? ஒரு டவுட் P-Dog, ஒரு டவுட் P-Dog, ஒரே ஒரு டவுட் கேட்டுக்கிறேன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அந்த பாட்டுல மாரி அம்மா மாரி அவரு பொட்டு வச்ச அதுதான் பாருங்க பாட்டு அவர் வந்து எனக்கு அந்த தங்க குடம் பாடின உடனே அந்த பாட்டு லப்பர் பந்து பாட்டுனே தெரிஞ்சது. லப்பர் பந்துல திரும்ப யூஸ் பண்ணாங்க. ஆமாங்க, லப்பர் பந்து. ஆமா, அதுல இருந்தா எடுத்து பாடிருக்கோம். அந்த காலத்துக்கு போய் பாடினா அதனால. சோ நான் எனக்கு திடீர்னு பார்க்கும்போது என்னடா அப்படி திரும்ப ஆரியோட ரைட்ல திரும்பும் போது இந்த பாட்டு நிறைய தடவை கேட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த ஃபீல் வரல? கொஞ்சம் சுத்தி கம்மி பண்ண உடனே அந்த ஃபீல் வரல? மாரியம்மா மாரியம்மா அந்த ஃபீல் வந்தது. பட் எனிவே கண்டினியூ பண்ணுங்க. பட் எனக்கு ஒரு கியூரியஸான क्वेश्चन, நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க? ஏன்னா இந்த சாங் இப்ப அவருக்காக பாடல, சுற்றி நின்று ஊரே அதுதான் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்க என்ன இன்னும் பொட்டு வச்ச தங்க குடத்துல இருக்கீங்க? சம பாட்டு நான் ஒத்துக்கிறேன். P-Dog வச்சுதானா? ஓகே, சரி, ஓகே. இப்ப பேட்டிங் லைன் அப் அப்படின்னு பார்த்தா doesn't look that bad at all with Sanju Samson back to firing form. மாத்ரேவும் அந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல நல்லா ஆடினாரு. ருத்ராஜ் கேக்வாடு கேவலமா ஆடினா 500 ரன் அடிப்பாரு. டிவால் பிரேவியஸ், சிவம் தூபே, கார்த்திக் சர்மா, ஜெமி ஓவர்டன், பிரசாந்த் வீரே, எவ்ரி ஒன் கேன் பேட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப அவங்களோட பெரிய அடினா நாதன் எல்லிஸ் தான். ஒரு 3 ஃபேஸ் பவுலரு. பவர் பிளேலயும் ஏமாத்தி விக்கெட் எடுக்க தெரியும், டெத் ஓவர்ஸ்லயும் ஏமாத்தி விக்கெட் எடுக்க தெரியும். கலீல் அஹமத் சமாடி வாங்குவாரு டெத் ஓவர்ஸ்ல. மேட் ஹென்றி தான் ஆடுவாரு. ஒரு ஜெனுவன் பவர் பிளே ஸ்ட்ரைக் பவுலரு. டெத் ஓவர்ஸ்ல டெஃபினட்டா கஷ்டப்படுவாரு. ஓவர்டனை கண்டிப்பா அவங்க ஆடியே தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா பிரசாந்த் வீர் ஆடும் போது அகில் ஹுசைன் ஆட முடியாது. பிரசாந்த் வீர் ஒரு டீசென்ட் பவுலரு. பவர் பிளேல தேவைப்பட்டா போட முடியுமா? தெரியாது. கார்த்திக் சர்மா இஸ் a very good talent, expected to start. தோனி இம்பாக்ட் சப்ல தான் இருப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தேவைப்பட்டா வந்து பேட்டிங் ஆடுவாரு. அவங்களோட இம்பாக்ட் சப் ஆப்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா இட் பி ஈதர் அன்சுல் கம்போஜ் ஆர் ராகுல் சஹர் பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். ஒருவேளை ஒரு 4 ஓவர்ல ஒரு 54 ரன் அடிக்கணும் அப்படின்னா தங்க குடம் உள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா முதல்ல ஆடுறீங்க, ஒரு 16 ஓவர்ல ஒரு 130க்கு 5 அந்த மாதிரி இருக்காங்க, ஒரு த்ரஸ்ட் வேணும் அப்படின்னா தான் அவர் உள்ள வருவாரே ஒழிய. அன்பார்ச்சுனேட்லி இவங்க பேட்டிங் லைன் அப் அவ்வளவு மோசமா கிடையாது. They will be heavily depend on the top 3 of Sanju Samson, Ayush Matre and Rutraj Gaikwad. bowling looks really weak. இப்ப ஏர்லியா இப்ப கலீல் அஹமத் ரொம்ப நல்லா போட்டாரு லாஸ்ட் இயர்ல, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. he has been among the wickets all the time.
The only thing where they can bowling can really stand up is Matt Henry and Khalil Ahmed has to strike up front. அந்த ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட் நடக்கலன்னா நூர் அகமது ஒரு எக்ஸப்ஷனல் போலரு. ஆனா நூர் அகமது ஆல்வேஸ் பாருங்க இஸ் ஆல்வேஸ் பீன் தி செகண்ட் ஸ்பின்னர் இன் எவ்ரி டீம். அவருக்கு இன்னொருத்தர் அந்த பக்கம் வந்துட்டு அந்த ஒரு ஓவர்ல 7 ரன் 8 ரன் கொடுக்கக்கூடிய ஒரு லீடு டிஃபென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர் தேவை. இங்க அன்பார்ச்சுனேட்லி நூர் அகமது ஹேஸ் டு டூ தட். அதனால அவரோட அட்டாக்கிங் ஸ்ட்ரென்த் விக்கெட் எடுக்கிற அந்த எபிலிட்டிக்கு போவாரா, இல்லைன்னா 4 ஓவர்ல அப்படியே காலில் போட்டு இல்ல ஒரு ஒய்டு கூகுளி போட்டு ஒரு 4 ஓவர்ல 34 தப்பிக்கணும்னு நான் போகணும் அப்படின்னு போவாரா? அப்படி அவர் போனாருன்னா மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்க முடியாது. டெத் ஓவர்ஸ்ல பயங்கரமா ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல சர்ஃபேஸ்ல மாட்டினாங்க அப்படின்னா ஒரு 210 215 போயிடும். 210 215 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. பட் நாட் நார்மலி வாட் த ரெக்கார்ட்ஸ், வாட் த ஸ்டாட்ஸ் சே. எனி சேஸ் above 205 is always going to be difficult. They don't have a bad team. அதே மாதிரி வெள்ள மேத்யூ ஷாட் will be short of matches unfortunately. எங்க ஆடுவீங்க? ஆட முடியாது. ஜாக் ஃபோல்க்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கும் பெய்ட் ஹாலிடே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அக்கீல் ஹுசேன், பிரசாந்த் வீர் உள்ள வந்துட்டா பர்டிகுலர்லி இப்ப என்ட்ரி ஹேஸ் டு பிளே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. வெளியில சர்ஃபராஸ் கான் ஆட முடியாது, அமன் கான் ஆட முடியாது. இந்த ராமகிருஷ்ண கோஷ் லுக்ஸ் ரியலி ரியலி ப்ராமிசிங். ஒருவேளை பிரசாந்த் வீர் டெலிவர் பண்ணலன்னா ஓவர்டனுக்கு பதிலா ராமகிருஷ்ண கோஷ் எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் பிரசாந்த் வீருக்கு பதிலா அக்கீல் ஹுசேனை யோசிப்பாங்க. இவங்களோட பாதையும் ஒரு கஷ்டமான பாதையா இருக்கும். they will end up in the mid table. chances of getting into the playoffs looks highly remote. Even I wanted to ask remote எல்லாம் ரொம்ப டூ மச். அதெல்லாம் நான் ஒத்துக்கல. ஐ ஃபீல் அவன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். they will fight for the playoff spot. Okay. They will fight. Okay. And I personally think because இந்த வருஷம் சேப்பாக்ல பிட்ச் நல்லா இருக்கிறதுனால அவங்க பேட்டிங் will come to the fore. எனக்கு மாபெரும் நம்பிக்கை டெவால் பிரெவிஸோட பேட்டிங் மேல. டாஸ் எல்லாம் ஜெயிச்சு சேஸ் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே ஹேவ் a very good chance. ஸ்கோர்ஸ் டிஃபெண்ட் பண்றதுக்கு they might find it a little harder. போலிங் பயங்கரமா செட் பண்ணாத எந்த டீமுமே ஜெயிச்சது இல்லை. அதாவது அடிக்கடி அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா அந்த மாதிரி போலிங் டிஃபெண்ட் பண்ணாத ஒரு நல்ல போலிங் இல்லாத டீம் வந்து டைட்டில் ஜெயிச்சது இல்லைன்னு. பட் லெட்ஸ் நாட் ஃபர்கெட் இந்த சிஎஸ்கே டீம் வந்து துஷார் தேஷ்பாண்டே, ஷார்துல் தாக்கூர், தீபக் சஹர், இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் அட்டாக் ஆகாஷ் சிங், இந்த மாதிரி போலிங் அட்டாக்ஸ் வச்சும் ஜெயிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரியும். அதனால இவன் சொல்ற மாதிரி அவரு தங்க கூட வந்து வெளியில உக்காந்தாங்கன்னா கஷ்டம் தான். அவர் உள்ள உக்காந்து நீங்க அப்படின்னு கை காமிச்சு டிராபிக் சார்ஜென்ட் வேலை பார்த்தா you saw Sanju fielding, so it looks like he will play தான் நினைக்கிறேன். ஹஸ்திகா ஒரே ஒரு கேள்வி சிம்பிளா கேக்குறேன். அவர் வருஷம் முழுக்க சும்மா இருந்துட்டு 3 மாசம் முன்னாடி நான் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன், இன்னைக்கு பிராக்டிஸ்ல ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிச்சிட்டேன், இன்னைக்கு கவர் டிரைவ் அடிச்சிட்டேன், இன்னைக்கு தூக்கி அடிச்சிட்டேன், டெய்லி அப்டேட் போட்டு ஆடி 3 மாசம் எஃபர்ட் போட்டு ஒரு மனுஷன் முட்டி கால் உடைய பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இங்க நின்னுட்டு இம்பாக்ட் சப்ல உட்காருவாரா? அவருக்கு என்ன தேவை இம்பாக்ட் சப்? ஆன்சர் இம்பாக்ட் சப் நீங்க தானே சொன்னீங்க. He will be an impact sub. You think he's going to be an impact sub? No, I don't think he'll start off as an impact sub. Chance இல்ல. இம்பாக்ட் சப்பா தான் கண்டிப்பா இருப்பாரு. சி இப்போ உங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் இஸ் a very different thing. ஒன்னேன்னு சொல்றேன், அவர் வந்து சிஎஸ்கே வந்து நெஞ்சில பச்சை குத்திக்கிட்டு ஆடுற ஒரு பிளேயர். அவரோட இதை என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. யூ ஹேவ் சம்ஒன் லைக் சஞ்சு சாம்சன் who's going to be behind the wickets அப்படிங்கும் போது இம்பாக்ட் சப்ல எல்லா மேட்சும் அவர் இருப்பாரு. ஒருவேளை வந்து அவர் உள்ள போகணுன்ற நெசசிட்டி இல்லைன்னா ஒரு போலிங் ரிசோர்ஸை யூஸ் பண்ணணும்னு தான் பார்ப்பாரு ஒழிய சும்மா போயிட்டு நான் ஆடணும் ஃபார் சேக் ஆஃப் இட்னு அவர் பண்ணவே மாட்டாரு. பட் கண்டிப்பா ஒரு சில மேட்சஸ்ல இப்போ ஆட் சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்கன்றதுனால எவ்ரி சிங்கிள் கேம் நோ மேட்டர் வாட் த கண்டிஷன்ஸ் இஸ் தே ஆர் கோயிங் டு போல் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு இம்பாக்ட் சப்பை நீங்க போலரை யூஸ் பண்ணல அப்படிங்கும் போது ஒரு 5 ஓவர்ல ஒரு 63 ரன் அந்த மாதிரி அடிக்கிற சிச்சுவேஷன் கண்டிப்பா போய் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு. இன் மை humble opinion he is never going to nominate himself in the playing 11 even for a single game in the whole season no matter what. Vidyut, do you agree? I mean, I am not going to agree to this at all. As fans, I don't think anybody is going to. இல்ல he has a point. Yeah, but எனக்கு தெரிஞ்சு I think he's definitely going to play. And as a player also last year அவர் வந்து
he did well. Whenever he was batting 15-20 balls, hitting the ball well, keeping obviously strategizing in the field, all that. So definitely he will start the tournament. And he was he's been working for 3 months. He's not just going to come and he's been working very very hard on that. It looks like it. It looks very much, all looks aligned that MS Dhoni will play in front of the second half. But I think definitely he will start off this tournament. முரளிதரன் போட்டு அவர் கீப்பிங் பண்ணி இப்ப கூட ஸ்டம்பிங் அடிக்கிறார். அவரே மெயின் மேட்ச் ஆட மாட்டார். அந்த ஈவெண்ட்டுக்கே வந்து கீப்பிங் பண்றாரு. மெயின் மேட்ச்ல பண்ண மாட்டாரா? No, but we do have an interesting stat. 2023 to 2024 la வந்து the number of balls that Dhoni faced is 50, but last year he's faced 150 balls because their top order failed a little. போன தடவை when he started the tournament பேட்டிங் ஆர்டர் சுத்தமா செட்டே ஆகலைங்கிற போது அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரோல்ல ஆடக்கூடிய ஒரு பேட்டர் டீம்ல இருக்கும் போது யூ ஆர் ஷார்ட் சேஞ்ச்ட். அண்ட் லெட்ஸ் அக்செப்ட் இட் ஆர் நாட், ஹி இஸ் நாட் அட் த சேம். ஏன் அவர் வரமாட்டேங்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் வந்து நீங்க முன்னாடி வாங்க அவர் முன்னாடி வந்தா பவர் பிளேக்குள்ள வரணும். இஃப் ஹி வாண்ட்ஸ் டு, ஐ ஆக்சுவலி திங்க் அவர் நல்லா பேட்டிங் ஆடுறாருன்னா பவர் பிளேல வந்து ஹி கேன் டேக் ஆன் த பவர் பிளே. ஃபீல்டர்லாம் உள்ள இருப்பாங்க, எல்லா பாலும் அடி டாட் பூட் தஞ்சாவூர். அதுக்கு அவருக்கு புதுசு இல்ல. முன்னாடி வந்து வைசாக்ல ஒரு 180 அடிச்சாரு, லாங்கா முடிய வச்சு வந்து அவர் அடிச்சாருன்னா யார் தடுக்கிறது? பால 30 yards சர்க்கிள்ல இருக்கும் போது அடிச்சு தூக்கி அடிச்சிடலாம். நீங்க ஏன் வர மாட்டேங்கிறாரு அண்ட் வை இஸ் ஹி பிரிஃபரிங் டு ஸ்டே அட் த பேக்ங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவரோட ஃபேப்ரிக் ஆஃப் T20 பேட்டிங் என்ன? he will take the game to a point where he can win the game by hitting sixes. அந்த டேக்கிங் டு த பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பேட்ஸ்மேனா ஒரு குவாலிட்டி பேட்டரா ஆடும்போது some of the batters have different strengths. தோனி அடிக்கிற மாதிரி எல்லாராலையும் 6 அடிக்க முடியாது, எல்லாராலையும் கேமை க்ளோஸ் பண்ண முடியாது. பட் லெட்ஸ் சே ஒரு உதாரணத்துக்கு ஹார்திக் பாண்டியா நம்ம எடுத்துக்கலாம். லெட்ஸ் டேக் ஹார்திக் பாண்டியா, ஒரு வில் ஜாக்ஸ் சடனா ஒரு பால் அப்படி போட்ட உடனே they will ease on the front foot and hit it through covers and mid off for a boundary. தோனியோட ஸ்ட்ரென்த் அது கிடையாது. ஒரு ஸ்பின்னர் போடும்போது டப்புனு இன்சைட் அவுட் ஒரு 4 அடிப்பாங்க, அது தோனியோட ஸ்ட்ரென்த் கிடையாது. தோனி என்ன பண்ணுவாரு, he will wait for a cut. நிறைய இறங்கி சிங்கிள் ஆடுவாரு, நிறைய கேப்ஸ்ல டூஸ் ஓடுவாரு. தோனியோட ஃபேப்ரிக் ஆஃப் ஒன் டே கிரிக்கெட், லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட், தி ஆட் பவுண்டரி கப்புள்ட் வித் லாட் ஆஃப் டூஸ். அவரோட நீ இன்ஜுரினால அவரால் டூஸ் ஓட முடியல. ஸோ ஹி நோஸ் வெல் வித்தின் ஹிம்செல்ஃப், நான் மிடில் ஆர்டர்ல போனேன்னா அந்த இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் படுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நான் எவ்வளவு முடியுமா ஐம் டிலேயிங் மை என்ட்ரி பாயிண்ட்னு டிலே பண்றாரு. அந்த டிலே பண்றதுனால பீப்புள் சம்டைம்ஸ் உங்க டாப் ஆர்டர் ஃபயர் ஆகலைன்னா he is left with no other choice. That's the problem. All right. So do you all agree that CSK will make it to the playoffs, but avangaloda 6th title? I won't say with surety that CSK will make it to the playoffs. Oh, but I will certainly say they have a very good shout. Okay. I think teams will, நிறைய பேர் வந்து they might make a prediction that they will find it hard. But I have a feeling because of their batting and the wave that they've got and form players in, I have a feeling that they will make it to the playoffs eventually. Okay. With you? So not a straight one. Now and then I think if they can handle the death bowling well, and if that goes to their way, I think they will make it to the top 4. The batting is so strong. Only thing which can hurt them, number one, we are trying to figure out who's going to bowl the 19th, who's going to bowl. And the Mari tournament start from the minute, if you're going to start thinking, then maybe you're not very sure. Maybe they are sure, the team management is sure, very, very good. But I think that's the only one thing which can hurt them. If you're not able to control the game. So, if CSK are able to control, I think they have a fantastic chance of making it. ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ். நான் ஷேன் பாண்டோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு bowling கோச்சா. அண்ட் நானும் இத்தனை வருஷமா bowling போட்டிருக்கேன். அது வந்து என்னன்னா there are certain aspects of T20 bowling that is very critical. ஒன்னு வந்து attacking form of bowling. நிறைய பேர் இது விக்கெட் எடுக்கணும் சார் அப்படின்வாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் திருப்பி சொல்றேன், விக்கெட் 2 விஷயத்தை எதுக்கு 100 விக்கெட் விழுது? Because அவனோட ஏர் ஸ்பீட் and sometimes a lot of batters are not picking which way the ball is turning. Once அதை பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா you have to find different options to choke the batsman to get a wicket. இப்ப நீங்க அக்ரெசிவா bowling போடும்போது யாரால போட முடியும்? சிஎஸ்கே bowling லைனப்ல கலீல், மேட் ஹென்ரி. ஏன் போட முடியும்? ஏன்னா கையில புது பந்து இருக்கு. அந்த புது பந்து சீம் ஆகும், ஸ்விங் ஆகும். சோ அவங்க கையில அந்த சரக்கு இருந்ததுன்னா அவங்க விக்கெட் எடுக்கலாம். இது போனதுக்கு அப்புறமா நீங்க விக்கெட் எடுக்கணும்னா you need to find defensive options. ஒரு few years முன்னாடி துஷார் தேஷ்பாண்டே வச்சு விக்கெட் எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்க? What did துஷார் தேஷ்பாண்டே do very well? வைட் லைன் போட்டு சிஎஸ்கே ஓட கேம் பிளே டெம்ப்ளேட் என்னன்னா டெத் bowlingல பெரிய bowler இல்லைனாலும் பரவாயில்ல சார், நான் வைட் லைன் ஒரு சைடு அடி வாங்குறேன். ஏன்னா ஒரு லாங் பவுண்டரி இருக்கும், ஒரு சைடு ஆஃப் த கிரவுண்ட்ல லாங் பவுண்டரி வச்சுட்டு அந்த சைடு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸ்வீப்பர் கவர், டீப் தேர்ட் மேன் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு சேஞ்ச் என்ன ஆயிருக்கு இந்த வருஷமும் நான் சொல்றேன்னா, நீங்க T20 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா
விக்கெட் சும்மா கல்லு மாதிரி இருக்கு. வைட் லைன் போட்டிங்க, பவுன்ஸ் இருக்கு அப்படின்னா, இஃப் யூ திங்க் யூ கேன் கெட் அவே வித் தட், யூ வில் பி ஹர்ட் அட் செபாக் திஸ் டைம். அந்த வைட் லைன் மைட் ஜஸ்ட் நாட் ஒர்க். அப்படி அவங்க ஃபேப்ரிக் ஆஃப் த விக்கெட்டை சேஞ்ச் பண்ணி கிராஸ் கவரிங்கை எடுத்து பால்டா விட்டு கொஞ்சம் வாட்டர் காமிச்சிட்டாங்கன்னா அந்த விக்கெட் உட்கார ஆரம்பிச்சிடும். போன தடவை மாதிரி we will start hearing the same thing, we are not able to read the wicketங்கிற திருப்பி வர ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் சூட் உன் பேட்டிங். பேட்டிங்க்கு பாட்டாவா பயங்கர பாட்டா விக்கெட்டா கொடுங்க. பேட்டிங் ரன் அடிக்கட்டும். போலிங்கை வச்சு ஒரு 100 வச்சு ஒரு ஓவர்டனை வச்சு ஒரு கம்போஜ் வச்சு ட்ரை அண்ட் கிரியேட் சம் இம்பாக்ட். மேட் ஹென்ரி வச்சு பவர் பிளேல கிரியேட் பண்ணி ஒரு ஹோம் டெம்ப்ளேட்டை புடிச்சாங்கன்னா ஐ திங்க் they are a force to reckon with. they may not, they will be a force to reckon with. Okay, இதுதான் டெம்ப்ளேட் and I'm sure they should be thinking on this. all right, P-Dog, your thoughts on it? They'll make it to the playoffs? தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையும் சொல்லிட்டேன், பிளே ஆஃப்ஸுக்கு போக மாட்டாங்க. தே வில் ஃபினிஷ் இன் மிட் டேபிள். அன்ஃபார்ச்சுனேட்லி தே டோன்ட் ஹவ் த ஃபயர் பவர் வித் த பால் டு டேக் தம் த்ரூ. தே வில் ஃபினிஷ் மிட் டேபிள், ப்ராபப்ளி பிட்வீன் 5 to 7. இல்ல இவங்க இவ்ளோ பாயிண்ட் கொடுத்தாங்களே, இன்ஃபேக்ட் he broke down அந்த ஸ்ட்ராட்டஜி இவ்ளோ அழகா சொல்லி இது பண்ணா கன்ஃபார்ம் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாலும் முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உதட பிடிக்கிட்டாரு. முடியாதா? கஷ்டம் சதிகா, ஆனஸ்டா உங்க அனாலிசிஸ சொல்லணும். இப்ப நம்ம சிஎஸ்கே ஃபேனு ஆர்சிபி ஃபேனுனா அவர் ஆர்சிபி ஃபேனு சிஎஸ்கே ஃபேனு. ஆர்சிபியும் கஷ்டப்படுவாங்க, ஆனா அப்படியே முண்டி அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு. இவங்க போலிங் வந்து கொஞ்சம் ஐம் நாட் ரியலி கன்வின்ஸ் வித் தட். ஏன்னா சென்னை பிச்சு ஆஷ் அந்த T20 வேர்ல்ட் கப் போது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொன்னாரு, பழைய சென்னை பிச்சு மாதிரி இருக்காது, நான் அந்த பிச்சை பார்க்குறேன், இட் ஓன்ட் பி தட் சேலஞ்சிங் டு பேட், கொஞ்சம் ஹை ஸ்கோரிங்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஆட் சொன்ன மாதிரி இட் வாஸ் ஹை ஸ்கோரிங் வென்யூ. அப்படிங்கும் போது இஃப் தட் ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு கண்டினியூ, தே ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் இன் தேர் ஹோம் வென்யூ ஆஸ் வெல். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பின் வெப் அப்படின்னு சொல்றதுக்கும் எதுவுமே கிடையாதுன்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் தே ஆர் கோயிங் டு ஃபினிஷ் பிட்வீன் 5, 6 and 7 in the table. All right, okay, so both, like, I'm just going to wrap it up. So all three of you believe that Mumbai Indians will make it to the playoffs and CSK might or might not, the 5 times champions. I feel they'll compete for the last spot in the playoffs. Okay, same, Definitely. okay. And P-Dog, Mumbai will finish at number 1. Abdiya, They will top the group or second in the table. CSK between 5, 6 and 7. okay, சரி, அப்ப நம்ம rapid fire வந்து போயிரலாம். All right, நான் 3 பேருமே ஆன்சர் பண்ணிருங்க. I'll ask the question once, டக்குன்னு no explanations, please don't explain. அவர் வேண்டாமா? நீங்க வேண்டாம், அதனால நீங்க 2 பேரும் no explanations. Okay, okay, இதுக்கு எனக்கு பதில் தெரியல. கேட்டாலும் அதான் சொல்ல போறாரு. 5, 6, 7, 1, 2 அப்படிங்கறாரு. எங்கிட்டே கேட்றேன். Okay, who's closer to the 6th title, CSK or MI? இங்க என்ன சொல்லுது ஜெசி? இங்க என்ன சொல்லுது? Rapid fire. MI. Okay, where will CSK finish this season? They'll qualify. Okay, 4. நாலரையா? Closer to 4. Definitely, I think they'll come number 4 this season. Okay, where will MI finish this season? Top 2. Okay, most impactful batter for CSK? Brevis. Samson. For MI, batter? Tilak Verma. Okay, I'll go Sky. okay. Most valuable player with the ball for CSK? அப்பா இப்படி கஷ்டமான கேள்வி. மேட் ஹென்ரி. 100. Okay, with MI? MI. Bumrah. தூளி கட்டுறது. தூளி கட்டுறவரா உங்களுக்கு? No doubt. No. All right. Okay, gentlemen, thank you so much. Now we are coming to the end of episode 2. In fact, 5 times champions பத்தி நம்ம பேசியிருக்கோம். அவங்களோட strengths and weaknesses எல்லாமே நம்ம வந்து பேசியிருக்கோம். We just have to wait for the IPL to commence and see the magic. All right, thank you so much for joining us for episode 2. Episode 3 ல உங்களை மீட் பண்றோம்.